மாண்புமிகு உறுப்பினர் கோ செந்தில்குமார், மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேலூரிலிருந்து பெங்களூருக்கு ஆம்பூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, ஓசூர் வழியாக தினசரி 45 பேருந்துகளின் மூலம் 90 நடைகள் இயக்கப்படுகின்றன. உறுப்பினர் கேட்டுள்ள வெள்ளதிகா மணிபெண்டா என்ற கிராமத்தின் வழியாக இயக்குவது என்பது அது தமிழ்நாட்டின் எல்லை முடிந்து ஆந்திர மாநில எல்லை ஆரம்பமாகிற இடம். எனவே அந்த கிராமத்தின் வழியாக பெங்களூர், கோலார், தங்கவேல், சித்தூர் பகுதிகளுக்கு பேருந்து இயக்குவது 2 மாநிலங்களுக்கு இடையே இயக்க ஒப்பந்தம் ஏற்பட்ட பின்னரே அம்மாநில எல்லைகளுக்குள் பேருந்து இயக்க இயலும். மேலும் வெள்ளதிகாமணி பெண்டா ஒரு மலைப்பிரதேசம், அவ்வழியாக கனரக பேருந்து இயக்க இயலாது. தற்போது ஒரு மினி பேருந்து மட்டுமே வாணியம்பாடியிலிருந்து அந்த கிராமத்திற்கு இயக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேட்டூரிலிருந்து திருப்பதி செல்லுகின்ற பேருந்து பல ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. மீண்டும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் மேட்டூரிலிருந்து திருப்பதிக்கு மக்கள் வசதியாக சாமி தரிசனம் செய்வதற்கு பேருந்தை அமைத்துக் கொடுப்பார் என்பது மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவருடைய மாவட்ட தலைநகர சேலத்திலிருந்து திருப்பதிக்கு நிறைய பேருந்துகள் இயங்குகின்றன. அருள்கிட்ட கேட்டால் அந்த டயத்தெல்லாம் கொடுத்துருவாரு, அங்கே போயிடலாம். இன்னொன்று, இவர் சதாசிவன், இவர் பெருமாளுக்கு பேருந்து கேட்கிறார். ஆய்வு செய்யப்பட்டு துறை ரீதியாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய தமிழ்நாடு தலைவர் அவர்களுக்காக தலைவர் அவர்களை வணங்கி, என்னுடைய வேலூர் தொகுதியில் சத்தாச்சாரி பகுதியில் டபுள் ரோடு இருக்கிறது. அந்த டபுள் ரோடில் நம்முடைய துறையின் சார்பில் மண்டபம் இருக்கிறது. அது மெயின்டெனன்ஸ் இல்லாத இருக்கிறது. அதை நம்முடைய துறையின் சார்பில் மெயின்டெனன்ஸ் செய்து புதுப்பித்து சிறப்பான முறையில் நம்முடைய தலைவருடைய 100ஆண்டு விழாவில் நம்முடைய தலைவர் பெயரை வைத்து அமைத்து தருமாறி போக்குவரத்து துறை அமைச்சரை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமைகின்ற. நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன் கேட்டிருக்கிறார். இருப்பினும் எழுத்துப்பூர்வமாக அதை அளித்தால் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் நந்தகுமார். பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய அணைக்கட்டு தொகுதிக்கு உட்பட்ட பீஞ்சமுந்தை மலை கிராமம், சாலையே இல்லாத அந்த கிராமத்திற்கு தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சியிலே சாலை அமைத்து தந்தார்கள். 100 ஆண்டு காலம் இல்லாத அந்த மலை கிராமம் சாலை அமைத்து தந்தன் வாயிலாக நன்றியுள்ள மக்களான அந்த பீஞ்சமுந்தை மலைவாழ் மக்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 90% மேற்பட்ட வாக்குகளை அளித்து தன்னுடைய நன்றிக்கலனை செலுத்தி இருக்கின்றார்கள். மாண்புமிகு நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் அந்த மலை கிராமத்திற்கு மினி பேருந்து வசதியை செய்து தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் நந்தகுமார் குறிப்பிடுகின்ற அந்த பீந்தமை பகுதிக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் பொறுப்பாளராக இருந்து நான் பணியாற்றியதனால் அந்த பகுதி மக்களுடைய சிரமம் தெரியும். அப்பொழுதெல்லாம் அவர்கள் இருசக்கர வாகனத்தில் தான் சென்று வந்தார்கள். மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அங்கே சாலை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சாலை முடிவுற்று திறக்கின்ற பொழுதே மாண்புமிகு உறுப்பினர் நந்தகுமார் அவர்கள் இந்த பேருந்து இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார். எனவே அந்த அங்கே இயக்குவது கச்சேஸ் பஸ் தான் இயக்க முடியும். அதற்கான பேருந்துகள் வாங்கப்படும் பொழுது அந்த முன்னுரிமை கொடுத்து இயக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் எம்.ஆர். காந்தி. மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களே, நாகர்கோவில் மாநகரத்தில் வட்டவிளை என்கின்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கு ஒரு பேருந்தும் வசதி செய்து தரவில்லை. எனவே நாகர்கோவிலிருந்து வட்டவிளை வழியாக இருளப்பபுரம் வழியாக மேலே கிருஷ்ணம்புதூருக்கு புதிய பேருந்தை அமைத்து தருவாரா என்று உங்கள் மூலமாக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கே முழுவதுமாக அரசு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பெரும்பாலான பகுதி இணைக்கப்பட்டிருப்பதாக தான் அறிகிறோம். மாண்புமிகு உறுப்பினர் காந்தி அவர்கள் குறிப்பிட்ட பகுதியை ஆய்வு செய்து தேவை இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக பேருந்து இயக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஸ்டாலின் குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய துறையூர் தொகுதியில் துறையூரிலிருந்து பச்சைமலையில் வாழும் பழங்குடியின மக்களுக்காக கோம்பை வண்ணாடு ஊராட்சியில் 60 கிராமங்களும், அதே போன்று உப்புளிபுரம் ஒன்றியத்தில் உள்ள டாப் சங்காட்பட்டியில் 30 கிராமங்களும் முழுக்க பழங்குடியின மக்களே வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த பழங்குடியின மக்கள் பயன்படுத்துவதற்காக அரசு சிற்றுந்து மட்டுமே துறையிலிருந்து செல்கின்றது. போதிய பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் இந்த மலைவாழ் பழங்குடியின மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர்.
எனவே இந்த பழங்குடியின மக்கள் பயன்படுத்துவதற்காக துறையூரிலிருந்து கோம்பை வண்ணாடுக்கு ஒரு சிற்றுந்தும், அதே போன்று உப்புளியபுரம் வழியாக டாப் செவன் ஒரு சிற்றுந்தும், மக்கள் மகளிருக்கான கட்டணமான பேருந்தும் இல்லாமல் இருக்கிறார்கள். அதற்கும் மாண்பு அமைச்சர்கள் செயல்படுத்தி நடைமுறைப்படுத்த முன் வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டறிகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ஸ்டாலின்குமார் அவருடைய தொகுதி மலைப்பகுதியான பகுதியை குறிப்பிடுகின்றார். இப்பொழுது புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் நிதி ஒதுக்கி அதில் முதற்கட்டமாக 900 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. மற்ற பேருந்துகள் படிப்படியாக வந்து கொண்டிருக்கிறது. அதில் மாண்புமிகு உறுப்பினர் அவருடைய பகுதிக்கும் இயக்குவதற்கு முன்னுரிமை கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.